வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அரசியல் ரீதியாக தனிப்பட்ட பழிவாங்கலின் புதிய பரிமாணம். நீதிமன்ற வழக்குகள் வெற்றிகரமாக. ராமநாத அர்ஜுனாவுக்கு எதிராக 25 வழக்குகள் இலங்கையில் பதிவாகியிருக்கிறது. வலிமையாக நீதி கேட்டுத்தான் வழக்கிடுவார்கள். இப்பொழுதெல்லாம் நீதியை கேட்பவர்களுக்கு எதிராக வழக்கு போடுகின்றனர். ஏழைகள் என்றால் நீதியை நிராகரித்துக் கொள்வார்கள். ஏழைகளுக்கான குரல் இருக்காது. நீதிமன்றம் செல்வதற்கு பணம் இருக்காது. இதனால் போலீசார் நினைத்தது எல்லாம் வழக்குகளாக போட்டுக் கொள்வார்கள். படித்தவன் வைத்தியர் என்பதனால் நினைத்து பொய்யான வழக்குகள் எல்லாம் போட்டுக்கொள்கின்றனர். அரசாங்கத்துக்கு இப்போது நான் ஒரு தலையீடு. அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான மாகாண சபை தேர்தலுக்கும் என்வசம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வழக்காக இட்டுக்கொண்டிருக்கிறார். வழக்குகள் அல்ல. நீங்கள் கொலை செய்தாலும் ராமநாதன் அர்ஜுனாவை இந்த வரலாற்றிலிருந்து நீக்க முடியாது. முடிந்தால் கொலை செய்து பாருங்கள். தயாராகத்தான் இருக்கின்றேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய பாதுகாப்பை கூட உங்களால் வழங்க முடியாத அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா. இதன் மேலும் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அரசாங்கம் மீதும் என் மீதும் போலீஸ்காரர் கொண்டு வரும் நசுக்கமாக இருந்தால் அனுரகுமார அரசாங்கத்துக்கு மனதில் வெளிப்படுத்திய ஆதரவை முற்றாக நிறுத்திக் கொள்வேன். உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்குவதனால் இன்னும் 14 நாட்கள் பெரும்பாலும் சிறையில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள். திட்டமிட்ட ரீதியில் அனுராதபுரத்தில் வழிமறிக்கப்பட்டு வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. முதலில் சீட் பெல்ட் போடவில்லை என்று சொன்னார்கள். போட்டிருப்பதை வீடியோ காணொலியூடாக காட்டினேன். அதன் பிறகு சொன்னார்கள் விஐபி லைட் போட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று. அதன் பின்பும் வீடியோ எடுக்க தொடங்கினார். சாதாரணமாக போலீசார் வீடியோ எடுப்பதில்லை. திட்டமிட்டு வழிமுறைக்கப்பட்டுத்தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அவர்களுடைய போலீசாரும் அவர்களுடைய காலமாக ஆட்சிக்கு வருபவர்களும் செய்யும் கூத்தே இது. இங்கே தமிழர்களாக எமது வகிபாகம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். அனுரகுமார் ஆட்சியில் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை தெரிவித்தோம் என்ற அடிப்படையில் அதன் பின்பம் டிசிசி மீட்டிங்கில் அபூர்த்தி தொடர்பாகவும் நடவடிக்கைக்கு முரண்பட்டது தொடர்பாகவும் முதலாவது மெல்லியதாக இது தீப்பொறி ஆரம்பித்தது. யாழ் மக்கள் முட்டாள்கள் இல்லை என்ற அடிப்படையில் எதற்காக 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு இனவாத அரசாங்கத்தை செய்து கொண்டிருக்கின்றனர் என்ற கேள்வி அடிப்படையிலும் கருத்துக்களாலும் பரப்பப்பட்டாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தமிழர்கள் நல்லது செய்வார் என்று கருதியிருந்தார்கள். வல்வெட்டு துறையில் நடந்த வாழ்வெட்டின் பின்பும் பருத்துறையில் நடக்கும் தேசிய அரசாங்கத்தின் அடிவருடிகளின் கட்சி என்ற தோன்றித்தனமான செயற்பாடுகளின் பின்பும் சபகச்சேரியில் கல்லு பிடித்து மூக்குடைப்படுத்திக் கொண்டதன் பின்பும் $10 ஒருவரை நியமித்து பனை அபூர்த்தி அதிகார சபை தான் தோன்றித்தனமாக நிர்வகித்தில் இருந்த அரசியல் சில்லறைத்தனங்கள் என்பதை வெகுவாக நேரடியாக கண்டுகொண்டேன். உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்களின் வெற்றிகரமான போலீசாரின் துணையுடன் இவ்வாறு சில்லறைத்தனமான வழக்குகள் போட்டுக்கொள்வார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆண்டாண்டு காலமாக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் தமிழர்களை இரும்புக்கரம் கொண்டுதான் சிரித்துக் கொண்டிருக்கின்றன. நல்லாட்சி காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வீட்டு திட்டங்கள் முழுமையடையவில்லை. இது தொடர்பாக சாணக்கியன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையினுடைய அமைச்சராக இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்ட வீடு திட்டங்கள் இது மட்டக்களப்பு மட்டுமில்லை இலங்கை முழுவதும் அவருடைய திட்டத்தின் கீழே வீடு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் கடந்த அரசாங்கம் 2019 ஆண்டிலிருந்து கோட்டாபய ராஜபக்சவுடைய அரசாங்கத்திலே ஏதோ சஜித் பிரேமதாஸ் அவர்களை பழிவாங்குறாங்கள் என்றதின் அடிப்படையிலே அந்த வீடு திட்டங்களை முடிவு செய்யாமல் அறகுறையாகவே விட்டார்கள். பல வீடுகள் சிலர் அவர்கள் கடனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் இந்த குறிப்பிட்ட அளவு வேலையை செய்தால் அடுத்த தொகை கிடைக்கும் என்று. ஆனால் துரதிருஷ்டவசமாக மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் போரதீவு பெட்டாக இருக்கட்டும், பாகரையாக இருக்கட்டும், பவுனதீவு பிரதேச செயலக பிரிவாக இருக்கட்டும், மாவட்டம் முழுவதும் எத்தனையோ வீடுகள் இன்னும் ஒரு குறைபாடாக இருக்கின்றன. நீங்கள் உங்களுடைய அளித்த பதிலே நீங்கள் சொன்ன விடயம் உங்களுக்கு அந்த ஒதுக்கீடுகள் வரும் பொழுது நீங்கள் அதை செய்யலாம் என்று. ஆனால் என்னுடைய கேள்வி இந்த மக்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஒரு கடனாளியாக வீடும் இல்லை கடனும் வாங்கி கடனாளியாக இருக்கிறார்கள். கடந்த கோட்டாவின் ஆட்சி காலத்தை நாங்கள் சொன்னாங்க வீடு திட்டங்கள் வீடு அமைப்பு அதிகார சபைக்கு சொன்னாங்க முதலாவது கட்டமாக அந்த வீடுகளை முடிக்க சொல்லி. அப்போ என்னுடைய கேள்வி உங்களுடைய அரசாங்கத்தின் இந்த நிதி வரும் பொழுது முடித்து தாரன்றதோ ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான பதில் இல்லை. என்றால் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ள முடித்து தாரோம், 1 வருடத்துக்குள்ள முடித்து தரோம், இல்லை என்று சொன்னால் நாங்கள் முடித்து தர மாட்டோம்.
என்றால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த மக்கள் வீடு வருமா இல்லையான்னு பார்த்துருக்க வேணும். அந்த வகையில் எனக்கு தேவையான பதில், ஒதுக்கீடுகள் வரும் பொழுது இந்த வீடு திட்டங்களை முடித்து தருவோம் என்று சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி 6 மாதமா 1 வருஷமா 2024 5ஆம் ஆண்டுக்குள்ளேயா அதை நீங்கள் சொல்ல முடியுமான்றதான் என்னுடைய கேள்வி. இல்லை என்று சொன்னால் ஒதுக்கீடுகள் வரும் பொழுது செய்யலாம் என்றது அது கேட்டு எங்களுடைய மக்களுக்கும் அந்த பதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் என்னுடைய முதலாவது ஒரு குறிப்பிட்ட திகதி சொல்லலாம். ஒரு 6 மாதமா 1 வருஷமா ஒரு திகதி சொல்ல முடியுமான்றதான் என்னுடைய முதலாவது கேள்வி. ගරු මන්ත්‍රීතුමනි, මඩකලුපේ දිස්ත්‍රික්කයේ ජනතාව සම්බන්ධයෙන් ඔබතුමා දක්වන උනන්දුව මට තේරුම් ගන්න පුළුවන්. ඒ පිළිබඳව මම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. නමුත් නිවාස අධිකාරියේ අපි ලබාගත් තොරතුරු අනුව ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்ட யாழ்ப்பாண தமிழர்களின் தற்போதைய நிலைமைகள் என்ன? பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள். சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் பாராளுமன்ற நிலையியற் கட்டளை 27(2) கீழ் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் கௌரவ விஜிதகேரத் அவர்களை கேட்பதற்காக தமது குடும்பங்களின் பொருளாதார மேம்பாடு கருதிய வேலைவாய்ப்பின் பொருட்டு இலங்கை பிரஜைகளான இளைஞர்கள் பலர் சட்ட ரீதியாகவும் சட்டவிரோதமாகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்படும் போது வெளிநாட்டு முகவர்களால் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகின்றன. இத்தகைய முகவர்களை நம்பி பெருந்தொகை பணச்செலவில் வெளிநாடு செல்ல முற்பட்ட தமிழ் சிங்கள இளைஞர்களில் பலர் அத்தகைய முகவர்களால் ரஷ்ய இராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்டுள்ளதால் தம்முடன் தொடர்பற்று இருப்பதாகவும் தமது பிள்ளைகளை மீட்டுத் தருமாறும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் எம்மிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் அதிர்ஷ்டராஜா கோமஸ் மிதுசன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீத பொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஸ் யாழ்ப்பாணம். இதனை விட ரஷ்ய எல்லையுள் பெலாரஸிலே காணாமல் போன 2022-10-20 முதல் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்பக்குனை உடுவிலைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை பொன்னத்துறை விஜயகுமார் ஒரு ஆசிரியர். இவர்கள் இன்று வரை இதைவிட பல சிங்கள இளைஞர்களும் இவ்வாறு போன இடங்களிலே காணாமல் போயிருக்கிறார்கள், இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் மேற்குறித்த அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்பட்ட எத்தனை இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர்? இவர்களில் யாராவது இறந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதா? அவ்வாறெனில் அவர்களின் விவரங்கள் இந்த இருநாட்டு தொடர்பாடல் மூலம் குறித்த இளைஞர்களை மீட்டு நாட்டுக்கு திருப்பி அழைப்பதற்கான முயற்சிகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா? தமது பிள்ளைகளுடனான தொடர்பை ஏற்படுத்த முடியாது தவிக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கு உள ஆறுதலை வழங்கும் வகையில் இது விடயம் சார்ந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை தெரியப்படுத்த முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, குறித்த விடயம் தொடர்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ரீதியிலே நாங்கள் ராஜதந்திர ரீதியாக அணுகி வருகின்றோம். இந்த கேள்விகள் தொடர்பான புள்ளி விவரவியல் அடிப்படையில் நாங்கள் பதில்களை வழங்குவதற்கு 1 வார காலத்திலே நமக்கு உதவுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி சபாநாயகர் அவர்களே. கௌரவ பிரதி அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதை ஒரு சின்சியரான மிக முக்கியமான விடயமாக கருதி நீங்கள் 1 வாரத்தில் இதுக்கு ஒரு சரியான பதிலை இந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் தருமாறு கேட்டுக்கொள்வோம். தமிழர்களுக்கு இங்கு இடமில்லை, இதை கேட்டால் நான் இனவாதி என்று குறிப்பிட்டு தனது உரையாற்ற ஆரம்பித்திருக்கின்றார் இம்ரான் மஃப்ரூப் அவர்கள். மின்சார துண்டிப்பு எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்திலே ஏற்படுவதாக தகவலுக்கு இணங்கத்தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக என்னுடைய முதலாவது கேள்வியாக நான் கேட்கின்ற ஒரு விடயம்தான், இந்த திருகோணமலை மாவட்டத்திலே அநேகமான உள்வீதிகளிலே காணப்படுகின்ற மின்சார இணைப்புகள் மின்சார கம்பியின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்ற இணைப்புகளாக காணப்படுகின்றன. ஆகையால் அந்த கம்பி மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்ற இணைப்பு காரணமாக நான் இருக்கின்றேன் மின்சார தாக்குதலுக்கு சிலர் உட்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று பல அசௌகரிய நிலைகளை அந்த மக்கள் எதிர்நோக்குகின்றார்கள். ஆகையால் அந்த அடிப்படையிலே நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம்தான், இதை கம்பியை அகற்றி வயர் மூலமாக கொண்டு செல்லுகின்ற மின்சார செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியுமா, அல்லது அதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது உங்களுடைய அமைச்சுக்களால் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற விடயத்தை கௌரவ அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த முடியுமா? මන්ත්‍රීතුමනි,
ඒ ගැන මට සොයා බලන්න වෙනවා. මොකද විදුලි කම්බි තමා ගොඩක් තැන්වල තියෙන්නේ. ඒ කියන්නේ ඕවර්හෙඩ් එක ඊට පස්සේ ගෙදරට යනකොට කේබලයක් ඉන්සුලේට් කරපු එකක් තමා දෙන්නේ. ඔබතුමා කියන්නේ නිවසට හෝ ව්‍යාපාරික ස්ථානයට යන කේබල් එක ගැනද? ඒක මම හොයලා බලන්න. මොකද ඒක සාමාන්‍යයෙන් ඉන්සුලේට් කරපු එකක් දෙන්නේ ලංකාවේ හැමතැනටම. මටත් විශ්වාස කරන්න බැරි ප්‍රශ්නේ. මට ඒක හොයලා බලලා අවශ්‍ය පිළිවෙල ගන්න. ඒක අර ගොඩක් කියදන්නේ අපේ අර මුස්ලිම් ඒරියා ගත්තා නම් එමතුමා අර ගොඩක් කට්ටිය එකට ඉන්න ප්‍රදේශයක්. එතකොට දැන් ඒ වගේ ප්‍රදේශවල නිකන් අර කම්බි වලට ගොඩක් ඉන්සිඩන්ට්ස් වෙලා තියෙනවා. මම හිතන්නේ පරණ තොරතුරු ගත්තා නම් ඔබතුමාට ඒ සම්බන්ධයෙන් පැහැදිලි මේකක් වෙනවා. ඒ වගේම ගොඩක් තැන්වල මම හිතන්නේ අර වයර් සිස්ටම් උත් මේ දැනට දාගෙන එනවා. එතකොට මම හිතන්නේ දැන් අර පළවෙනි වතාවෙන් කරනකොට මිනිස්සු වැඩිපුර ඉන්න ප්‍රදේශවලට ඒ ප්‍රමුඛතාවය දුන්නා නම් හොඳයි කියන එක තමයි අපේ அதாஸ் அதே போன்று இரண்டாவது கேள்வியாக கௌரவ சபாநாயகர் அவர்களே தென்காசியாவிலே அதிக மின்சார கட்டணம் மரபிடுகின்ற ஒரு நாடாக இன்று எங்களுடைய நாடு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உங்களுடைய நினைக்கின்றேன் உங்களுடைய அரசாங்கமும் மின்சார கட்டணத்தை குறைப்பதாக பல விடயங்களில் பல நேரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். ஆகையால் அந்த அடிப்படையில் மின்சாரம் குறைக்கின்ற நடவடிக்கைகள் எந்த அளவிலே எடுக்கப்பட்டிருக்கின்றது, மின்சார கட்டணத்தை குறைக்கின்ற அந்த செயற்பாடுகள் எவ்வாறு குறைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அமைச்சு முன்னெடுத்திருக்கின்றது என்ற விடயத்தை கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? அண்ணனை கத்தியினால் கொத்திக் கொண்ட தம்பி தலைமறைவு. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிறந்துரசேனை பகுதியில் இன்று காலை நடந்த பரிதாபமான சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குடும்ப தகராறு காரணமான உருவான வாக்குவாதத்தில் தம்பி தனது சகோதரனை கத்தினால் கொத்தி கொலை செய்திருக்கிறார். இலங்கையில் நடந்த விபரீதம் சொந்த மனைவியை நடுவீதியில் கடத்தி கொள்ளையடித்த கணவன். ஒரு பெண்ணை 2 நபர்கள் வலுக்கட்டாயமாக கடத்தி செல்லும் வீடியோ வைரலானதை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிக்கு செய்யப்பட்டுள்ளார். கடத்தலில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் போலீஸ் சீருடை அணிந்துள்ளார். கடந்த ஜனவரி 18ஆம் தேதி வெள்ளவத்தில் இருக்கும் தனியார் மருத்துவமனையின் விடுதிக்கு வெளியே இந்த சம்பவம் நடைபெற்றது. போலீஸ் அதிகாரி போல் உடையணிந்த நபர் பணிக்கு வர தவறியதன் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. வெள்ளவத்தை போலீசார் கடத்தல் தொடர்பாக முன்னாள் போலீஸ் அதிகாரியை கைது செய்து மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முற்படுத்தினார். இவருடைய கூற்றுப்படி கடத்தல்காரர்கள் வெலிக்கடி அருகே அந்த பெண்ணை கைவிட்டுச் செல்வதற்கு முன்பு அவரிடம் பணம் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் வாடகைக்கு எடுக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டது. குற்றத்தில் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை கைது செய்ய விசாரணை நடைபெற்று வருகிறது. கைதான போலீஸ்காரரும் கடத்தப்பட்ட பெண்ணும் கணவன் மனைவி என்பது தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீதரன் தடுக்கப்பட்ட விவகாரம் விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தி இருப்பதாக சபை முதல்வர் அறிவித்திருக்கிறார். சிவஞானம் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் எதிர்கொண்ட அசௌகரியத்துக்கு வருத்தமடைவதாகவும் இந்த சம்பவத்துக்கு அரசுக்கும் எவ்வித தொடர்பு இல்லை என்றும் தலையீடும் கிடையாது என்றும் சொல்லப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்வைத்த சிறப்புரிமை மீறல் பிரச்சினை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் பதில் வழங்கியிருக்கிறார். போலீசாருக்கு இடையூறு விளைவித்த வழக்கு நகர்தல் பத்திரம் கொடுத்த அர்ச்சுனா. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் நகர்தல் பத்திரம் ஒன்றை கொடுத்துள்ளார். அனுராதபுரம் போக்குவரத்து போலீசாருக்கு கடமை இடையூறு ஏற்படுத்திய அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை கைது செய்வது தொடர்பான எதிர்கால நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அனுராதபுரம் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. வீதி விதிகளை மீறி காரை செலுத்தியமைக்காக போலீசார் ராமநாத அர்ச்சுனாவின் காரை தடுத்து நிறுத்தியதாகவும் இது இருதரப்பினருக்கிடையில் கருத்து மோதல் ஏற்பட்டிருந்தது. நாமலின் மோசடிகளை காட்டிக் கொடுக்க போகும் பிரபல தொழிலதிபர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஒரு பிரபல தொழிலதிபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த அறிக்கையில் ஒரு விமான ஒப்பந்தம் குறித்து வெளியாகியிருக்கிறது. அந்த தொழிலதிபர் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக 2 முறை சாட்சியம் வழங்கியுள்ளார். அந்த நேரத்தில் குறித்த தொழிலதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அளித்த வாக்குமூலங்கள் ஆராய்ந்த போது அவர் வாக்குமூலம் வழங்கியவர்களில் ஒருவர் தற்போதைய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சரின் பெயரும் இருக்கிறது. குறித்த தொழிலதிபரினால் வழங்கப்படும் தகவல்களுக்கு அமைய நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தொடர்ந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிய முடிகின்றது. நன்றி, வணக்கம்.